சுடும்போது அக்யூஸ்ட்க்கும் உங்களுக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருந்தது? ஒரு 100 மீட்டர் இருந்திருக்கும் மேடம். ஏன் சார் 100 மீட்டர் முன்னாடி போற ஒருத்தனை அவங்களால துரத்தி பிடிக்க முடியாதா? போலீஸ்ல உங்களுக்கு ட்ரைனிங் தரல? கண்டிப்பா விரட்டி பிடிக்க ட்ரை பண்ணோம் சார். ஆட்டோல ஏறி தப்பிக்க பார்த்தா ஆட்டோவை விட ஸ்பீடா ஓடுறதுக்கு எங்களுக்கு போலீஸ்ல ட்ரைனிங் கொடுக்கல சார். அதான் சுட வேண்டியதா போச்சு. யாருங்க உங்களுக்கு ஓபன் ஃபயர் பண்றதுக்கு அதிகாரம் கொடுத்தது? ஆயுதத்தோட வலிக்காவலுக்கு போற எங்களை வண்டிக்குள்ளார இறங்கி என்ன வேணாலும் செஞ்சுட்டு அக்யூஸ்டோட தப்பிச்சு ஓடுறவனை துரத்தி பிடிக்கணுங்கிற அவசியம் இல்லை மேடம். அதனால தான் சுட்டேன். உங்க மேல ஏன் நடவடிக்கை எடுக்க கூடாது? தாராளமா எடுங்க மேடம். நான் இந்த ஏருக்கு வந்து 7 எங்க கிட்ட இருந்து அக்யூஸ் தப்பிச்சாலும் எங்களை தான் மைண்ட் பண்றீங்க. ஷூட் அவுட் பண்ணா எங்களை என்கொயரிக்கும் கூப்பிடுறீங்க. நாங்க என்னதான் பண்றது? கையில துப்பாக்கி இருந்தா சுட்டுவீங்களா? போலீஸ் மேனுவல்ல எங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத இடத்துல சுடலாம்னு சொல்லுது. இந்த காக்கி சட்டை எங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கேன். போலீஸ் மேனுவல் இருக்கு, தப்பிச்சு நான் சுட சொல்லிருக்க. போலீஸ் வேலைங்கிறது முட்டில கட்ட தாலி மாதிரி உனக்கு எல்லாம் குதிகால கட்டி இருக்கு. எப்போ வேணா வந்து வந்துரும். வர்ற மாதிரி அவனாவது அக்யூஸ்ட் இருந்தா அவனுக்கு எஸ்காடா போட்டு இவன் ஜோலியை முடிச்சு விடுங்க. நான் சொல்றதுக்கு தானே ஒருத்தனை திறந்து மாட்டீங்கடா, நாசமா போயிருவீங்க.